வேலு, I love you. மணி, I too love you. என்னது I too வா? நீ ரெண்டு பேரையுமே லவ் பண்ற? ஐயோ, உங்களை சொன்னேன். என்னமா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க, இவர் சர்வரா இருந்தவர், நான் வாட்ச்மேனா இருந்தவன். இப்ப அந்த வேலையை போயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் பெக்கர்ஸ் ரேஞ்சில் அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த மேட்டர் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உங்க வீட்டு வாசப்படி கூட எங்களை மிதிக்க விட மாட்டாங்க. நாங்க உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றோம்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டா நீங்க வாசப்படி என்ன பெட்ரூம் வரைக்கும் வரலாம். பெட்ரூம் அதானே? பெட்ரூம் வரைக்கும் போறதுக்கு இந்த ரூட் ரொம்ப சுலபமா இருக்கு. அப்போ நாங்க உங்க லவர்ஸ் ஆயிட்டா பெட்ரூம் வரைக்கும் வந்து எங்க காரியத்தை முடிச்சுக்கலாம். சீ, இருந்தாலும் நீங்க ரொம்ப நாட்டி. போய் கை கழுவிட்டு வந்துறோம். கைய மட்டும் கழுவுங்க, எங்க லவ்வ கழுவிடாதீங்க. எங்க எதிர்காலமே உங்க பெட்ரூம் தான் இருக்கு. சும்மா இருங்க. என்னப்பா நாட்டி இது? சைனா டீ மாதிரி சொல்லிட்டு போறாங்க. செல்லவா திட்டிட்டு போறாங்க. அண்ணே நம்ம அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா? வயசான வேஷத்துல போனப்போ ஹால் வரைக்கும் தான் போய் டியூஷன் கத்து கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்ப லவ்வர்ஸா நேரா பெட்ரூமுக்கு போய் அவங்க அசந்த நேரமா பார்த்து நாட்டியா பொட்டி எப்படியாவது அடிச்சுட்டு வரணும்னு. பாவம் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் நம்மள உண்மையிலேயே லவ் பண்ணுதுங்க. அதுங்களை ஏமாத்துறமோன்னு ஒரு ஃபீலிங். டோன்ட் ஃபீல்மா, நம்மளும் சேர்ந்து லவ் பண்ணுவோம். நமக்கு தான் 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. அவங்க அந்தஸ்துக்கு ஈக்குவல் ஆயிடுவோம். அவங்க அப்ப கிட்டே போய் பொண்ணு கேட்போம். அப்புறம் இந்த பாட்டு வாத்தியாரு ஹிந்தி வாத்தியாரு இந்த கிழமை வேசெல்லாம் தாங்க முடியல. அதுக்கு இன்னைக்கே குட் பை சொல்லுவோம். எப்படின்னு அதுக்கு நிறைய ஐடியா வச்சிருக்கேன். நாங்க கை கழுவும் போது யோசிச்சு பார்த்தோம், எங்க ஐடியாவை மாத்திக்கிட்டோம். ஐடியா மாறுற வரைக்கும் அவ்வளவு நேரம் கையை கழுவிட்டு இருந்தீங்க. பக்கத்துல இருக்கிற செவத்துல தொடச்சிட்டு வந்துருக்கலாம்ல. நீங்க சும்மா இருங்க சார். எங்க அப்பாவுக்கு இந்த காதல்னாலே பிடிக்காது. அதனாலதான் இந்த காதல் கோட்டை காதல் தேசம் படம் பார்க்கவே முடியல சார். இவ்வளவு தானே? வாங்க உடனே போய் 2 படத்தையும் பார்த்து வந்துருவோம். அதுக்காக ஐடியாவெல்லாம் மாத்திட்டு இருக்காதீங்க. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம காதலை பத்தி எங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரு. அது புரியுற மாதிரி சொல்லுங்க. அது நாங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரு. யாராவது எங்க அப்பாக்கு தகுந்த மாதிரி பக்குவமா பெரியவங்க எடுத்து சொல்லணும். அதான் மரியாதையாவும் இருக்கும். என்னமா இது புதுசா சொல்றீங்க? முதல்ல நீங்களே சொல்றீங்க, இப்ப பெரியவங்க விட்டு சொல்றீங்க. இப்ப அந்த பெரியவங்களுக்கு நாங்க எங்க போறது? எங்க வீட்டுல ஹிந்தி பாட்டு சொல்லி தரதுக்கு 2 பெரியவங்க இருக்காங்க. அவங்க சொன்ன அப்பா தட்டவே மாட்டார். அவங்க கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லிட்டா அதெல்லாம் முடியாது. அந்த கெட்டப்பெல்லாம் நான் கழிச்சாச்சு. என்ன கழிச்சாச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த பழைய ஐடியா விட்டுட்டு புது ஐடியாக்கு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு பிடிக்காது. அப்படிதானே? எஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஹிந்தி வாத்தியார் பாட்டு வாத்தியார் அதை விட்டுட்டு வேற யாரையாவது 2 பேர் செட் பண்ணுங்களேன். அதெல்லாம் வேணாம் சார். அவங்கள சொன்னதான் வசதி. வந்து 6 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஹிந்தியும் சொல்லி தரல, பாட்டு சொல்லல. தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்குற சம்பளத்துக்கு இதுவாது செய்யட்டுமே. ஆமாங்க, சொல்ல போனா இந்த ஹிந்தி பாட்டு இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அப்பா சொன்னாரு, அதுக்காக தான் கத்துக்கிறோம். இன்ஃபேக்ட் அவங்க சொல்லி கொடுக்காம இருக்கிறது தான் பெட்டரா இருக்கு. ஏமா இது ஆரம்பத்திலே சொல்லக்கூடாதா? ஓகே. நாளைக்கு ஹிந்தி வாத்தியார் பாட்டு வாத்தியார் கிட்ட சொல்லி உங்களை பத்தி பிரமாதமா சொல்லிட்டு சொல்றேன். ஓகேயா? நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி எங்களை பத்தி சொல்றோம். ஓகேவா? சார் நீங்க இல்ல, அவங்க ஹிந்தி வாத்தியாரும் பாட்டு வாத்தியாரும். ஆட 2 பேரும் ஒண்ணுதாம்மா. இல்லம்மா வேற வேற. சார் எங்க அப்பா எங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. நாங்க வரோம். இந்த பாரு, கை கழுவுற ஒரு மாதிரி ஐடியாவை மாத்திராதீங்க. நாங்க செட்டில் ஆகிட்டோம். வேலு, ஒண்ணு மறந்துட்டீங்களே. என்ன ஜனகி? நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னேன். நீங்க பதிலுக்கு சொல்லவே இல்லையே. ஐ லவ் யூ டு. மணி, யாரா டேய்? நீங்க சொல்லவே மாட்டீங்களா? நான் எப்படி ஓ சிஸ்டருக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியும்? ஐயோ, அவளுக்கு இல்ல எனக்கு. காலமெல்லாம் காதல் வாழ்க, காத்திருந்த காதல், காதல் கோட்டை, காதல் தேசம், காதல் புத்தகம், காதல் காண்டம், காதல் அண்ட. ஐ டு லவ் யூ. செருப்பால அடிப்பேன் பைத்தியக்காரா. உனக்கு என்ன மூலகளை கெட்டு போச்சா? தபா, இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க தயாரா இல்ல. கோபாலகிருஷ்ணா, எனக்கு கெட்ட கோபம் வரும், ஜாக்கிரதை. வைடா போன. சார், இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்ன? கோபாலகிருஷ்ணனுடைய மக ஒரு டிரைவரை காதலிக்கிறாளாம். காதலுக்கு நான் எதிரியே இல்ல சார். காதல் பண்றதுல தப்பே இல்ல. அப்போ ஏன் காதல் கோட்டை காதல் தேசம்னா பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே? ஐயோ, சினிமா பார்க்க கூடாது நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இதுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுங்க. லவ் பண்றதுக்கும் ஒரு யோகிதை வேணும் சார். பணக்கார பசங்களா பார்த்து லவ் பண்ணிருந்தா நான் ஏன் காதலுக்கு குறுக்க நிக்க போறேன்? அப்படி போடுற. ஆஃப்டர் டிரைவர், சர்வர், வாட்ச்மேன் இதெல்லாம் ஒரு வேலையா சார்? அது என்ன சார், டிரைவர்னா சர்வர் வாட்ச்மேன் தான் வருவானா? ஒரு கொத்தனாரு மேஸ்திரி சித்தாள் வரக்கூடாதா? அசிங்கத்து மேல காலை வைக்க வேண்டாமே தான். காலை வைக்காதீங்க, கையை வைங்க. மூக்கையும் வச்சாச்சா? அதை விடுங்க சார். நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என் பொண்ணுங்களை நீங்க தான் தயார் பண்ணணும். பண்ணியாச்சு. பாட்டுலயும் ஹிந்திலையும் சூப்பரா வரணும். வரும். மொத்தமா இவனை மசனாய் கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சார் யார்? வாங்க. இப்ப என்னடி பண்றது? அப்பா சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. அது வேற ஒண்ணு இல்லம்மா. சர்வர் வாட்ச்மேன் சொன்னா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதனால உங்க லவ்வர்ஸ் 2 பேரையும் பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லு. நல்லா ஆக்ட் கொடுப்பானுங்க. கேடிங்களுக்கு முன் அனுபவம் இருக்கு. என் பிளான சொல்றேன் கேளுங்கன்னு. உங்க லவ்வர்ஸ் பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லுங்க.
அவங்களுக்கு அப்பாவை நடிக்க 2 நாடகம் நடிக்கிறதுல செட்டப் பண்ணுங்க. செட்டப்பா? வேலுமணி கிட்ட சொல்லிட்டு எல்லாம் செட்டப் பண்ணிடுவானுங்க. எங்க லவஸ்பர் வேலுமணி உங்களுக்கு தெரியும்? 2 வேலுமணி இல்ல, வேலுமணி ஒரே ஆளு. அவன் சினிமா ஏஜென்ட், சப்ளையர், சகலமும் தெரியும். என்ன தலையில மட்டும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி விட்ட மாதிரி இருக்கும். குழப்பாதீங்க சார், நீங்க 2 பேரும் எங்க லவஸ்க்கு அப்பாவா நடிக்கிறீங்க. ஐயோ, அது கண்டிப்பா முடியாதுங்க. வேலுவோட அப்பாவா கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன், மணியோட அப்பாவா பொள்ளாச்சி பொன்னுசாமி. ஐயோ, வேலோட அப்பாவை நான் நடிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமா. ஆமாமா, மணியோட அப்பாவா நானும் இருக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமா. எது முடியாது? அது வந்து அப்பா, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? இவர் பாட்டு வாத்தியாரு, அவரு ஹிந்தி வாத்தியாரு. அதான் இல்ல, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. கோடீஸ்வரங்க, பெரிய மில் ஓனருங்க. அப்படியா? ஆமாப்பா, அவங்க பசங்க கிட்ட கோவிச்சுக்கிட்டு இங்க வந்து பாட்டு வாத்தியாராவும் ஹிந்தி வாத்தியாராவும் சாதாரணமா இருக்காங்க. ஆமாமாமா, அந்த அன்னைக்கே சொன்னாங்க. நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. நீங்க பாட்டு வாத்தியார், நீங்க ஹிந்தி வாத்தியார். நான் தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ, நீங்க கரெக்டா தான் சார் நினைச்சிருக்கீங்க. அது இல்லைங்க, உங்களை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க 2 பேரும் இங்கதான் தங்கணும். நாங்க இங்க தங்க முடியாது, ரொம்ப ரிஸ்க் சார். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். உங்க பசங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்க எப்ப வேணா உங்களை தேடி வரலாம். ஐயோ, அதனாலதான் சொல்றேன் நாங்க இங்க இருக்க முடியாதுன்னு. சார் சொன்னா கேளுங்க சார், இங்கே இருந்துருங்க சார், அதான் சார் வசதி. அது உங்களுக்கு வசதிமா? மாறி மாறி வர்ற எங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கு தெரியுமா? எங்க பசங்க இங்க வரும்போது நாங்க இருக்கணும், அவ்வளவுதானே? நாங்க இருப்போம். எங்க இருக்கிறோம்? அட வாப்பா. அட பாவி, குண்ட தூக்கி போட்டு போறியா? வாங்க சார். அப்பா, இதெல்லாம் பணக்கார குசும்பு. ரூட் இப்படி மாறிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம லவ் சப்போர்ட் பண்ண போனா நம்மளே அப்பாவை அடிக்க சொல்றாங்க. அது எப்படி நமக்கு நாம அப்பாவை அடிக்கிறது? அண்ணே முடியும்ண்ணே. அது எப்படி முடியும்? ஒரு செட் நீங்க அப்பாவை நடிக்கிறீங்க, நான் மகனா நடிக்கிறேன். இன்னொரு செட் நான் அப்பாவை நடிக்கிறேன், நீங்க மகனா நடிக்கிறீங்க. இப்ப எந்த செட்டை ஃபாலோ பண்றது? இப்போ நீங்க அப்பாவை போறீங்க, நான் மகனா வரேன். சரி, நான் அப்பாவா போறேன். நீ வேலுவா வரும்போது மணி எங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்ல போற? வேலுவா வரதுக்கு முன்னாடி மணிக்கு வயிறு வலின்னு போன் பண்ணி சொல்லிடுறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? இது வரைக்கும் விட்டு இருக்கோம், இதுக்கு மேலே விட்டு பாப்போம். சரி விடு, காசா பணமா? அண்ணே பணம் 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 பணம். வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். உட்காருங்க. எங்க சார் அவர் வரலையா? முதல்ல நான் வரணும், அப்புறம் நீ சொன்னா அவர் வரணும், அதானே பிளான்? இல்ல சார், அவரும் கூட வருவார்னு எதிர்பார்த்தோம். அப்புறம் அவர் வேற வரணும் இல்லையா? ஏய், அவர் மட்டும் வந்தா போருமா? அவரும் வர வேண்டாமா? ஐயோ, இது வரைக்கும் 4 அவர் சொல்லிட்டேன், அதுலயே 1/4 அவர் ஆகி போச்சு. தலையை பிச்சுக்கலாம்னா அது தனியா வந்துரும் போல இருக்கு. நீ சொன்ன அவர் எவர்? அதான் சார், உங்க ஃப்ரெண்டு பாட்டுவாத்தியார் கோபாலகிருஷ்ண பாபு. அப்படி எது சொன்னாலும் தெளிவா சொல்லு. சும்மா அவர் இவருன்னு ஏகவசனம் பேச வேண்டாம். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறேன். அவன் இன்னைக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டாரு? அவனுக்கு எது சார் வலி? வயிற்று வலி. சார் அங்க பாருங்க. ஐயோ, வாங்க சார். சார் உங்களுக்கு வயிற்று வலின்னு சொன்னாரே. வயிற்று வலிதான். சோடா ஒண்ணு சாப்பிட்டா ஏப்பம் வந்துச்சு, சரியாயிடுச்சு. ஒரு நிமிஷம் சார். நீங்களே போங்க. ஐயோ ஐயோ, நம்ம பிளான் படி நீ வேலுவாத்தார வரணும். ஏன்பா நீ ஓடி கடப்புல வந்த? பதறாதீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வேலுவ வந்திருந்தா நீங்க எனக்கு அப்பாவை நடிக்க வேண்டியதா இருக்கும். விஸ்வநாதன் வருவாரு, நம்ம 2 பேருக்கிட்ட பேசுவாரு, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடலாம்னு வச்சுங்க. நான் யார கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும்? மூத்த பொண்ணு யாரு? உங்க ஆள். ஐயோ, அப்புறம் நீங்க ஏன் ஆளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும்? இந்த விஷயத்தை நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. அண்ணே, இது வரைக்கும் எல்லாமே மாறி போச்சு, நம்ம ஜோடிகளை தவிர. அதனால இப்ப நீங்க போயிட்டு மணியா வரீங்க, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கண்ணே. ஒரே வழி, பக்கத்து ரூம்ல போன் இருக்கு, அதுல போய் வேலு வரமாட்டான், மணிதான் வருவான்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். சார் நீங்களே வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என்ன? ஆமா, ஹிந்தி வாத்தியார் எங்க? ஹிந்தி வாத்தியார் பாத்ரூம் போயிருக்காரு. என்னது பாத்ரூமா? ஏமா இந்த பாரு, போன் அடிக்குது, அத போய் முதல்ல எடுங்க. ஹலோ ஹலோ, நான் மணி பேசுறேன், ரொம்ப தூரத்துல இருந்து. உங்களுதான். ஆமா, மணிக்கு வயிற்று வலின்னு சொன்னாங்களே. ஆமா, வயிற்று ரொம்ப வலிச்சுது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் சரியா போயிடுச்சு. இன்னைக்கு வேலு வரமாட்டான். ஏன்? வேலுக்கு என்னாச்சு? அவன் வயசுக்கு வந்துட்டான். என்னது? இது வயிற்று வலி வந்து கொஞ்ச நேரம் பெட்ல பிறந்துகிட்டு இருந்தான், அப்புறம் எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். நான் தான் வருவேன் இன்னைக்கு.
சரி வெச்சிட்டுமா? வைக்காத, கையிலேயே வச்சுக்க, நான் வச்சிடுறேன். சார் வேலு வரலையா? மணிதான் வராரு. சோ பாத்ரூம் போன ஹிந்தி வாத்தியார் வந்தாருன்னா மணிக்கு அப்பான்னு சொல்லிடலாம். நாளைக்கு வேணா நீங்க வேலுவோட அப்பாவை நினைச்சிருங்க. ஒரே பேதி, என்னால முடியல, நான் வீட்டுக்கு போறேன். சார் மணிக்கு அப்பாவை நீங்க நடிக்கணுமே. சும்மா இருமா, உங்களுக்கு கல்யாணம் தான் நடக்குது. யார் அப்பாவை நடிச்சா உங்களுக்கு என்ன? இது சாதாரண பேதி இல்ல. பாவம். ஆமாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம். ஓ, பாட்டு வாத்தியாரா? வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்ப வந்தீங்க? இப்பதாங்க. எங்க ஹிந்தி வாத்தியார காணோம்? அவர் போயிட்டாருங்க. எங்க போயிட்டாரு? அவருக்கு வந்துச்சுங்க, போயிட்டாருங்க. என்ன சொல்றீங்க? அது வயித்து வழியில பேதி வந்துச்சு, போயிட்டாருங்க. நம்ம பங்களா தான் பெருசா இருக்குதே, அதுக்காக இங்கேயே போக முடியும்? அட அது இல்லைங்க, நான் பாத்ரூம் சொல்றேன். ஓஹோ, அப்படி வரீங்களா நீங்க? மகனே, அப்பா, எந்த மோனே, எந்த அச்சா, நான் கொடுக்கு, மா நானா, சன், டாட், பேட்டா, பிதாச்சி. ஓவர் ஆயிட் பண்ணது எல்லாரும் பாக்குறாங்க. What a handsome, what a smart boy, my son. டேட்டி ஹவுஸ், பேட் ஹவுஸ், கோயம்புத்தூர்ல கோட்டை மாதிரி வீடு இருக்கும்போது இப்படி ஒரு குடிசுக்குள்ள வந்து குடி இருக்கலாமா? பிறந்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. குடிசேன்னு சொல்லாது சன், இது கலைவாணி குடி இருக்கிற கோயில். நான் சங்கீதம் சொல்லி தர இடம். யாரு 50 கோடிக்கு அதிபதி இப்படி ஒரு பிச்சைக்காரன் வீட்டுல வந்து பாட்டு சொல்லி தரலாமா சார்? நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க, பிச்சைக்காரன் உங்களை தான் சொல்றாரு. பரவாயில்ல, சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் சாதாரண பிச்சைக்காரன் இல்ல. என்ன ரோடோட பிச்சை எடுக்கிறோம்னா ரா பிச்சைக்காரன். ஓ, இவன் அதை விட மோசமானவன். போ, 50 கோடி எங்க, கேவலம் 50 லட்சம் எங்க? நீங்க சொல்லுங்க. பிச்சைக்காரா, அட பிச்சைக்காரா, பிச்சைக்காரா. சன், நோ. சாரி டாடி. டாட், இப்ப நீங்க கூட வரீங்க. வர மாட்டேன், என் சொந்த கால்ல நிப்பேன். ஓ, உங்களுக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்பா 5 அடி பாஞ்சா மக 50 அடி பாய்வேன். அடேங்க அப்பா, அப்பாவும் பிள்ளையும் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லுங்க. சும்மாறா டாட். இப்ப நீங்க கூட வரலன்னா 50 கோடி சொத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் காசிக்கு போயிடுவேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. என் பெருசு, ஏதோ இவரு சின்ன பையன் தெரியாதனமா பேசினா விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு சங்கீதம் தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் தெரியல. மிஸ்டர் பிச்சைக்காரன் சார், நீங்களே சொல்லுங்க. எனக்கு 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. ஊருக்குள்ள ஒரு பையனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். வாட் இஸ் தி ரீசன்? ரீசன் ஓடி போன அப்ப அவன் பையனா, எனக்கு அவன் பொண்ணு கொடுப்பான். நான் காசிக்கு போறேன். நோ 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 நோ. இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதானே. கவலையை விடுங்க, என் பொண்ணையே உங்களுக்கு தர்றேன். ஒரு பிச்சைக்கார வீட்டுல எனக்கு கல்யாணமா? என் பிஸ்டேஜ் என்ன ஆகுறது? உங்க பிரஸ்டீஜ் பத்தி எங்களுக்கு தெரியாது. ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. சரி, ஓகே. நீங்க எல்லாரும் கெஞ்சி கெதறி கேக்குறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், என் ஃப்ரெண்ட் வேலுவுக்கும் கல்யாணம் ஆகணும். அப்பதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். அவ்வளவுதானே, கவலையை விடுங்க. எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ண மணி சார் கட்டிக்கிட்டாங்க, சின்ன பொண்ண வேலு சார் கட்டிக்கிட்டாங்க. வசதி. ஐயோ, இப்ப என்ன இவ்வளவு வசதிகள் இருந்து ஒரு பிச்சைக்கார வீட்டுல கல்யாணம் பண்ண வேண்டிய விதி வந்துருச்சு. நிறைய எடுத்து இத பாருங்க. நீங்க சம்மதம் இல்லேன்னு சொல்லிட்டா சார், நான் குடும்பத்தோட உங்க கால்ல விழுந்து கெஞ்சி பாப்பேன். உங்களுக்கு இந்த மேரேஜ்ல சம்மதம் தானே? மாப்பிள்ள மணி சார், நாளைக்கு தாஜ் கொரமாண்டல்ல உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டின்னர் கொடுக்க போறேன். தேங்க்யூ மாமா. நீங்க உங்க அப்பா, அதே மாதிரி வேலு அவங்க அப்பா, 4 பேரும் அந்த டின்னர்ல கண்டிப்பா கலந்துக்கிறீங்க. நாங்க சமாளிக்க முடியாது சார். நான் சமாளிக்கிறேன். அட நாங்க சமாளிக்க முடியாதுங்க சார். என்ன இப்போ பில்லு தானே, நான் கட்டிட்டு போறேன். பிச்சைக்கார மாமான்னு அன்பா சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? மாப்பிள்ளைக்கு பாசம் பீறிக்கிட்டு வருது. அண்ணே, அவங்க வரதுக்கு நேரமாச்சு. என்ன விஷயத்துல இருக்கலாம், அப்பாவா பிள்ளையா? இந்த குழப்பமே நமக்கு தீர மாட்டேங்குது. பேசாம காசு போட்டு பாத்துருமா? போடுங்க, குயிக், சீக்கிரம். தேங்க்யூ சார். டின்னர் முடிய இருக்கு முனியா, டிப்ஸ் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. ஏ அப்பா, அது சுண்டி விட்ட காசு. பூ விழுந்திருக்கா தலை விழுந்திருக்கான்னு பாரு. ஓ சார். ஓ சார். ஓ வேலு, பிள்ளைங்க தான் கன்ஃபார்ம்.
அப்பா அங்கதான் இருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய். இவர்தான் மிஸ்டர் வேலு. ஹலோ ஹலோ. அது கையி. ஓ சாரி, இது கையி. வணக்கம். ப்ளீஸ் உட்காரு. Please. உட்காரு. ஆமா, எங்க உங்க அப்பாக்கள்? அவங்களையும் நான் இப்ப பாக்கணுமே. அதெல்லாம் வேணாம். காம்பினேஷன் என்னன்னு சொல்லுங்க. பெரிய மாப்பிள்ளை பாட்டு வாத்தியாரா இல்ல சின்ன மாப்பிள்ளை ஹிந்தி வாத்தியாரான்னு? இது வரைக்கும் நான் சின்ன மாப்பிள்ளையும் ஹிந்தி வாத்தியாரையும் சேர்ந்தே பாக்கலையே. அப்ப நீங்க தான் போகணும். உங்க அப்பாவை கூப்பிட இவர் எதுக்காக போறாரு? மணி கூப்பிட்டாலே எங்க அப்பா வருவாங்களே. மணி அடிச்சா கூட வருவார் சார். சிறைச்சாலை அனுபவம். மாதா கோயில் மணியை சொன்ன அது சார். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில எங்களுக்கு இருக்கிற மில்லுல லேபர்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி. அத பத்தி ரூமுக்குள்ள உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கடவுளே நினைச்சா கூட எங்க 4 பேரும் ஒண்ணா பார்க்க முடியாது சார். நான் போய் வேலுவோட அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். சார் எஸ் சார். என்ன சார் வேலு? இட்லி புரோட்டா. ஐயோ, இந்த கர்மாந்தத்தை என்னால மறக்க முடியலையே. வெரி ஃபன்னி சார். ஃபேக்டரியில லேபர்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். அதனால ஆளுங்க உள்ள பூந்து பயங்கர கலாட்டம் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டியை டைட்டா போடணும் சார். நீங்க இதெல்லாம் பாக்குறதே இல்லையா? அப்பா முதல்ல இவர் செக்யூரிட்டி தான் பாத்துட்டு இருந்தாரு. ஏய் சு. வேலு டேய் வேலு. அது இந்த கல்யாண விஷயமா நாங்க இங்க உங்ககிட்ட பேச வந்துட்டோமா, அதனால அந்த ஃபேக்டரி யாராலையும் கவனிக்க முடியல. டேய் வேலு. என்ன இங்க உட்கார்ந்திருக்க? இது டேய் வேலு. யார் நீங்க? உங்களுக்கு எப்படி இவரை தெரியும்? நல்லா கேட்டீங்க. நான் மேனேஜரா ஒர்க் பண்ற பேங்க்ல இவன் செக்யூரிட்டி வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். எது வாட்ச்மேனா? மாப்ள என்ன இவர் வளர்றாரு? இவன் மாப்பிளையா? என்ன கன்றாவிடாது. ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத உதவாக்கற நானே பிரயோஜனம் இல்லன்னு வேலையை விட்டு தள்ளிட்டு இவருக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறீங்களா? கிழிஞ்சது உங்க குடும்பம். என்னங்க இது ஒரு குழப்பம்? அம்மா ஏன் குழப்பம் கிழப்பம் சின்ன விஷயத்தை பெருசாக்குற? அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ஐடியா வரும், குழப்பம் தீந்துரும். வேலு சீக்கிரம் ஏதாவது யோசிங்களேன். நீங்க சொல்றது வேலுமணி தானே? நான் உன்ன சொன்னேன். நான் வேலுசாமி. வேலுமணி எங்க அண்ணன். சின்ன வயசுல உருப்பாம சுத்திட்டு இருந்தான். அப்பா வீட்டு விட்டு விரட்டிட்டாரு. அப்படியா? பாக்க 2 பேரும் ஒரே மாதிரில இருக்கீங்க. அது ரெட்டை. பிறந்த உடனே கத்திரி போட்டு வெட்டிட்டாங்க. ஓ, என்னவோ கொஞ்ச நேரத்துல நான் வெலவலத்து போயிட்டேன். டோன்ட் வரி, டவுட் கிளியர். அவன் என்னமோ பேங்க்ல ஆபீசரா இருக்கான்னு சொன்னானே, வாட்ச்மேனவா இருக்கான். சே சே சே. அப்பா வந்த உடனே அவர்கிட்டயும் சொல்லணும். ஹாய் டாடி. வாங்க. உனக்கு என்ன வந்து? வாங்க வாங்க. பிரச்சனை எல்லாம் தீந்துதா? பிரச்சனை என்னங்க பிரச்சனை? மணி போய் நான் வந்ததுதான் பிரச்சனை. அதை விடுங்க, அவனையே பேச சொல்லிட்டேன். எனக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரே சன்ன உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். உங்களுக்கு 2 பசங்க இல்ல? யார் சொன்னது? யார் சொல்லணும்? பெத்தவங்க நீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ அப்பா, என்ன புதுசா ஒருத்தர் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியல என்னமோ ஒண்ணு நடந்திருக்கும்னு. உதவாக்கரையா இருந்த உங்க மூத்த பையனை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. அது இப்போ புரியுதா வேலுமணி? அப்பா எவ்வளவுதான் அண்ணன் மனசு விட்டு வெளியே தூக்கி போட்டாலும் அவன் பேரை மட்டும் மறக்காம இருக்கீங்களே நீங்க. என்ன சார் இது ஒண்ணும் பெரிய குழப்பமே இல்ல சார். உங்க மூத்த பையன் பேர் வேலுமணி. அப்படியா? அவன் தான் பேங்க்ல வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். அப்படியா? இது உங்க செகண்ட் சன் வேலுச்சாமி. அப்படியா? என்ன கன்றாவிடாது. உங்க பசங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்க. இப்போ ஓகேயா? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. எனக்கு ஓகே. ஓகே, நீங்க கிளம்புங்க, நாங்க கல்யாண பேச்சு பேசணும். சரி, அப்ப நான் வரட்டுமா வேலுமணி? இது வேலுச்சாமி. வரட்டுமா? பை. சன் டாடி சன் டாடி செகண்ட் சன். எவ்வளவு அஃபெக்ஷன். அப்பா இம்ச போயிடுச்சு சம்பந்தி. இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா உங்க 4 பேரையும் ஒண்ணா பார்த்துட்டேன். அது போதும் எனக்கு. எது 4 பேரையும் ஒண்ணா சேர்ந்து பாத்தீங்களா? எப்போ? என்னப்பா அது நம்மளே குழப்பறாரு. ஏதோ அப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாலும் ஒரு மாதிரியா 4 பேரையும் சேர்ந்து பார்த்துட்டேன்ல. இப்போ என்னுடைய ஆசை என்னன்னா நீங்க 4 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வரணும். நாங்க உங்களுக்கு எதிர் விருந்து தரணும். நாங்க 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. எங்க சன்னுங்களுக்கு எங்களுக்கு திருஷ்டி விழுந்து. அதனால எங்க சன்னுங்களை அனுப்பி வைக்கிறோம். அதான் ஈஸி. இது ரொம்ப கஷ்டம், அரிக்குது சார். ஃபேக்டரியில வேலை. ஃபேக்டரியில அரிப்பெல்லாம் இருக்கா சார்? அது சரி விடுங்க. அதுவும் நியாயமா தான் இருக்கு. எங்க கெட்டப் இருக்கு? ஓல்டு கெட்டப்லயே வாங்க. என்ன சார் சொல்றீங்க? நானும் ஓல்டு கெட்டப் தானே, அதத்தான் சொன்னேன். நீங்களும் பாட்டு வாத்தியாரும் அவசியம் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு அங்க ஒண்ணு வச்சிருக்கேன். ஏன்பா அந்த ஆள் நம்ம வயசான வயசுக்கு தான் வர சொன்னா? அண்ணே இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? அந்த பொண்ணுங்க கிட்ட நைஸா பேசி நேரா பெட்ரூம் வரைக்கும் போய் பொட்டி எடுத்துட்டு வரதான் நம்ம வேலை. அதுக்கு இதுதான் சரி. வாங்க. ஓகே ஓகே. ஹலோ 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 ஹலோ. அடே மாப்பிள்ளைங்களா, வாங்க வாங்க. சாரிங்க, அப்பாவால வர முடியலைங்க. பரவாயில்ல, ஒரு வகையில அதுவும் ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு? கல்யாணத்துக்கு நகை ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஷாப்பிங் போப்போம். கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? என்ன
அவசரமா? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்களே சொல்லுவாங்க. வர வெள்ளிக்கிழமை அருமையான நாள், அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். அது வேற ஒண்ணும் இல்லையே, நாங்க வந்து இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு போய் எங்க வேலையெல்லாம் எங்க மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும். அதான் விளையாடுறீங்க பாத்தீங்களா? என்ன நீங்களே லெட்டர் போட்டு உங்க மேனேஜர்களை இங்க வரவழைச்சிட்டு இப்ப கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போறேங்கிறீங்களே. நாங்க வரவழைச்சோமா? பின்ன நானும் வரவழைச்சேன். நம்பலையா? கூப்பிடுறேன் பாருங்க. மேனேஜர், மேனேஜர் யார் வந்திருக்காங்க பாருங்க. ஏப்பா இந்த தேங்காய் தலைவர் எங்கப்பா இங்க வந்தாருங்க? அதானே, சரி அமைதியா இரு. இவங்க தானே உங்க மேனேஜர். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்குங்க. ஏன் ரெண்டு பேருமே மொட்டை அடிச்சிருக்காங்க? இவங்க எங்களுக்கு அடிக்க கூடாதுன்னு நாங்க இவங்களுக்கு அடிச்சு விட்டோம். வெரி குட் பாலிசி. நீங்க உங்க மேனேஜர்களோட ஃபேக்டரி விஷயத்தை பேசிக்கிட்டு இருங்க, நாங்க போய் ஷாப்பிங்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறோம். வாங்க வாங்க. அண்ணே, நீங்க இந்த வீட்டுல சுத்திட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அது காரணமே அந்த பொட்டி தான். நாங்க விடா கண்டன் தொடா கண்டன். குழப்பாத. எங்க இந்த பொட்டி சொல்லுங்க. ஏய் என்ன மிரட்டுறீங்க? சொல்லணும்னா என்னடா பண்ணுவீங்க? நீங்க வேஷம் போட்டது எங்களுக்கு தெரியும். வீட்டுல சொல்லுவோம், அப்புறம் நீங்க ஃப்ராடுன்னு வெளியே அனுப்பிடுவாங்க. ஏய் மொட்டை, எங்களை ஃப்ராடுகன்னு வெளியே அனுப்புனா எங்க மேனேஜர் உங்களையும் ஃப்ராடுகன்னு அனுப்பிடுவாங்க. மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்லைன்னா மண்டைக்கு உள்ளே ஒண்ணு இல்லையா? சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? டேய் டேய் போடா. இருப்பா. டேய் உங்கடா உங்க மொட்டை டங்களா. அவங்க எப்படி பொட்டி எடுத்தாகணும் அப்ப பாத்துக்கலாம். மன்னிச்சுக்கணும், நேத்து எங்களால வர முடியல. என்ன விருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வரீங்க? ஆமா ரொம்ப அவசரம். பாம்பே மில்ஸா மெட்ராஸ் மில்ஸா? என்ன ஹோட்டல்ல கேக்குற மாதிரி கேக்குறாரு? அது வேற ஒண்ணு இல்ல, ஹிந்தி வாத்தியாரா பாம்பே மில் சாப்பிட்டு தான் பழக்கம் இல்லையா? ஆஹா, நீங்க பெரிய கோடீஸ்வரங்க. நீங்க கேட்டிருந்தா பாம்பே மில்ஸ், டெல்லி மில்ஸ், கல்கட்டா மில்ஸ் ஆல் இந்தியா லெவல்ல அரேஞ்ச் பண்ணிருப்பேனே. அச்சா ஹே, அத விடுங்க. விருந்து சாப்பிடுறதுக்கு லேசா மருந்து சாப்பிடலாமா? மருந்தா? நான் சொன்ன மருந்து இதான். தயவு பண்ணி என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க, அவளுக்கு தெரியாது. கல்யாணம் ஆகி 25 வருஷமா அவளுக்கு தெரியாம தான் இதை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். 25 வருஷமா சாப்பிடுறேன்னு சொல்றீங்க, ஃபுல் பாட்டில் அப்படியே இருக்கு. மிஸ்டர் விஸ்வநாதன், எல்லாரும் சிப் பண்ணி சாப்பிட்டதா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன நக்கி நக்கி சாப்பிடுறீங்களா? ஐயோ இல்லீங்க, நான் தினம் தினம் இதே மாதிரி ஒரு ஃபுல் பாட்டில் சாப்பிடுறது வழக்கம். இந்தாங்க அடிங்க. இதெல்லாம் பழக்கம் இல்லீங்களே. பழகிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருக்கா கப்புனாடி. என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷம் பீறிட்டு வருது. இத பத்திரிகைக்கு கூட சொல்லிட்டேன். ஐயோ இது ஏங்க பத்திரிகையில சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி தெரிஞ்சிருமே. அட நீங்க ஒண்ணு, நான் கல்யாண பத்திரிகையில சொன்னேன். கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் மகன் வேலுமணிக்கும் பொள்ளாச்சி பொன்னுசாமி மகன் தமிழ்மணிக்கும் என்னுடைய குமாரத்திகளான ஜானகி மைதிலியை முறையே விவாகம் செய்து கொடுப்பதாய் நிச்சயம் பண்ணி. ஓகே, உங்க பொண்ணுங்க கல்யாணம் இன்விடேஷன் நீங்க போடுறீங்க, ஏதோ ஒண்ணு ஓகே. என்ன ஓகேங்கிறீங்க? இவரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன், இவரு மகன் தமிழ்மணி, நீங்க பொள்ளாச்சி பொன்னுசாமி, உங்க மகன் வேலுமணி. நான் மாத்தி இல்ல சொன்னேன். நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. இவரு பையன் என் பையன் மாதிரி, என் பையன் இவரு பையன் மாதிரி, இவரு பையன் என் பையன் மாதிரி, என் பையன் இவரு பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் மாதிரி, நானே அவருக்கு பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் ஆட்டம், நானே அவருக்கு பையன் ஆட்டம், ஒற்றுமையா இருக்கிறோம். ஓஹோ, இருங்க இருங்க, கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. உங்க பையன் அவரை மாதிரி இருக்கிறாரு, அவரு பையன் உங்கள மாதிரி இருக்கிறாரு. இது எப்படிங்க? அது ஒரு பெரிய கதைங்க. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டோமா, அதனால அவர் பையன் ஏன் மாதிரி, என் பையன் அவர் மாதிரி இருக்காங்க. ஓ அப்படியா? என்னப்பா வாந்தி எடுக்கிற? அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பையன் எப்படி அவரை மாதிரி இருப்பான், அவர் பையன் எப்படி உங்கள மாதிரி இருப்பான்? அப்படிதாடா. அதுங்க நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டுமே அக்கா தங்கச்சிங்க. அதுல அக்கா தங்கச்சியோட அம்மா மாதிரி இருப்பா, தங்கச்சி அக்காவோட அம்மா மாதிரி இருப்பா. இப்ப கரெக்ட்டா? அச்சா. ஏங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்கிறீங்க, அக்காவுக்கு ஒரு அம்மா தங்கச்சிக்கு ஒரு அம்மாங்கிறீங்க. கணக்கு எங்கேயோ இடிக்கிற. என்னப்பா இருக்கு? ஏங்க இருக்கக்கூடாதா? அவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. இப்போ அது புரியுதா? தப்பு தப்பா புரியுது. ஏங்க இதுல ஒண்ணு கலப்படம் ஆயில்லையே. நீ தானே கொடுத்த. நான் சொல்ல வந்த உனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லு, இப்பவே போறோம். வேற மாப்பிளை பாத்துக்க. இருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் எப்ப குடிச்சாலும் எனக்கு எல்லாமே 2 தெரியுது. குடிக்காமையே எங்களுக்கு எல்லாமே 2 தான். அச்சா அச்சா, அது போட்ட விடுங்க. கல்யாணத்துக்கு உங்க சைடுல இருந்து யார் யார் வருவாங்க? யாரும் வர மாட்டாங்க. நாங்க வரதே சந்தேகம்.
ஏன் வர மாட்டீங்க? எங்க பசங்க வர வேண்டாமா? அவங்க தானே கல்யாணத்துக்கு முக்கியம். நாங்க எதுக்கு அனாவசியமா? அப்போ உங்க சைடுல இருந்து யாருமே வர மாட்டாங்களா? யாரும் வர மாட்டாங்க. நாங்க அனாதைங்க. சரி, நீங்க வர வேணாம். உங்க பையங்க சைடுலயாவது யாராவது வரலாம்ல? யாரு அவன் குறுமுட்டா இருக்கா? நாங்களே அனாதைங்கன்னா எங்க பையங்கள அனாதைங்க தானே? டேய் விச்சு, என்னடா லாஜிக்கே இல்லாம பேசுற? அப்போ பரம்பரையா உங்க குடும்பமே அனாதைங்களா? வாச்சா அச்சா, என்னதான் அனாதைங்களா இருந்தாலும் சொத்து பத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? அதெல்லாம் செலவு கல்லு கடையில பத்திரமா போட்டு வச்சிருக்க. சும்மா இருப்பா, அவன் போதையில் இருக்கா. டேய் விஸ்வநாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? ஏன் தெரியாது? மில்லு ஓனர் பொன்னுசாமி. மில்லா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பில்லு தான்டா. என்ன பில்லு கில்லுங்கிறாரு? டேய் விச்சு, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சொல்றேன் கேட்டுக்கடா. நான் சர்வர்டா. சர்வரா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் சமுதாயத்துக்கு சர்வ் பண்ணி அததான் சர்வர்னு அடக்குற மாதிரி சொல்றாரு. நான் சர்வருங்க சொல்லி சமாளிச்சிட்டேன். நீ வாட்ச்மேன் ஆச்சே, அதை எப்படி சமாளிப்ப? சம்பந்தி, நான் சமாளிக்கிறேன். சமுதாயத்துல ஆங்காங்கே நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஓரமா நின்னுகிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவரு வாட்ச்மேன். இது லாஜிக். சொன்னிட்டீங்க, கை கொடுக்க. அடடடடடா. எனக்கு ஒரு சம்பந்தி சர்வர், இன்னொரு சம்பந்தி வாட்ச்மேன். யாருக்கு இப்படி அமையும்? பிச்சைக்காரனுக்கு தான் அமையும். ஹிந்தி சம்பந்தி, என்ன நீங்க இந்தியில பெரிய பண்டிட்டாச்சே. அச்சாடா, என்னை பத்தி இந்தியில ஒரு கவிதை சொல்லுங்களேன் பாப்போம். உனக்கு ஹிந்தி தெரியுமாடா? சுத்தமா தெரியாது. அப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. ஏக் விஸ்வநாதன், துவா விஸ்வநாதன், ஏக் துவா விஸ்வநாதன், வாஹ் வா. तीन विश्वनाथन, चार विश्वनाथन, एक दो तीन चार विश्वनाथन, एमएस विश्वनाथन. வாரே வா. கவிதை பிரமாணமா இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? திருவிளையாடல் படம் பாத்திருக்கீங்களா? அதுல கேபி சுந்தரமால் முருகனை 1 2 3 புகழ்ந்து பாடுறாங்கல்ல, அது மாதிரி விஸ்வநாதன் உங்களை இந்தியில புகழ்ந்து பாடுறாரு. நான் பாருங்க, இந்தி பண்ணிட்டு அவரு பங்குக்கு என்னை பத்தி ஒரு கவிதை சொல்லிட்டாரு. நீங்க பாட்டு வாத்தியார், உங்க பங்குக்கு என்னை பத்தி ஒரு பாட்டு பாடி